நிகழ்தகவு. வெளியே சென்றுவிட்டு சோகத்துடன் வீடு திரும்பிய சட்டக்கல்லூரி மாணவர். அறைக்குள் சென்று சடாரண கதவை மூடிக்கொண்ட இளம்பெண். கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற உறவினர்கள். ஆசை ஆசையாக வளர்த்த மகள் தூக்கில் தொங்கி இருந்ததை பார்த்து கதறிய தாய். இளம்பெண்ணின் விபரீத முடிவுக்கு என்ன காரணம்? பெட்ரூமில் இருந்த கண்ணாடியில் எழுதப்பட்டிருந்தது என்ன? இளம்பெண் செல்போனில் ஹப்பி என சேவ் செய்யப்பட்டிருந்த இளைஞர் யார்? நடந்தது என்ன? வெளியே போயிட்டு சோகத்தோட வீட்டுக்கு வந்த பொண்ணு நேரா பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்தி இருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மா என்னாச்சுமான்னு கேட்டுக்கிட்டே ரூம் கதவை தட்டி இருக்காங்க. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமுமே வரல. ரொம்ப நேரமா கதவை தட்டியும் மகள் ரூம் கதவை திறக்காததால அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டுட்டு வந்து கதவை உடைச்சு ரூம்குள்ள போய் பார்த்திருக்காங்க. ரூமுக்குள்ள மகள் தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்து துடிதுடிச்சு போன தாய அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஆறுதல் படுத்தி உடனே போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. எதுக்காக இளம்பெண் இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு விசாரணை நடத்தியிருக்காங்க போலீஸ். மகளை இழந்து தவிச்சிட்டு இருந்த இளம்பெண்ணோட தாய்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனையா, உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணாங்களான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். குடும்பத்திலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஒரு டென்டல் டாக்டர் கிட்ட மட்டும்தான் அடிக்கடி ஃபோன்ல பேசுவான்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டே இளம்பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்ட ரூமை சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ ரூம்ல இருந்த கண்ணாடியில லிப்ஸ்டிக்ல ஐ குவைட்னு எழுதி இருந்திருக்கு. அதையெல்லாம் கவனிச்ச போலீஸ்காரங்க இளம்பெண்ணுக்கும் அவங்க அம்மா சொன்ன பல் டாக்டருக்கும் இடையில ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமான்ற சந்தேகம் வந்திருக்கு. அதுக்காக இளம்பெண்ணுடைய மொபைலை கைப்பற்றி செக் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு நம்பர் ஆசாத் ஹப்பின்னு சேவ் ஆகியிருந்திருக்கு. இளம் பெண்ணுக்கு கல்யாணமே ஆகல. அப்போ ஆசாத் யாருன்னு கண்டுபிடிக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ போனை எடுத்து பேசின ஆசாத், இப்பதானே அவ்வளோ அடி வாங்கிட்டு போனேன், அப்பவும் எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்றியா, இப்படியே பண்ணினா கொலை பண்ணிடுவன்னு மிரட்டிட்டு போனை கட் பண்ணியிருக்காரு. சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதை வச்சு அடுத்த கட்ட விசாரணையில் இறங்குவோம்னு போலீஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அதில் இளம்பெண் சூசைட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் அவங்கள யாரோ சர மாதிரியா அடிச்சிருக்காங்கன்னும் ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசின ஆசாத் கிட்ட நேராக போய் விசாரணை பண்ணுறதுக்கு முடிவு பண்ண போலீஸ் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆசாத் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்த ஆசாத் கிட்ட இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டதை பத்தி கேட்டிருக்காங்க. இளம்பெண் தற்கொலையில உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம்னு போலீஸ் சொல்லி இருக்காங்க. அவ யாருன்னே எனக்கு தெரியாது சார், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கிளம்புங்கன்னு போலீஸை விரட்டி விடுறதுலயே குறியா இருந்திருக்காரு ஆசாத். பொறுத்து பார்த்தவங்க இளைஞரை ஸ்டேஷனுக்கு தூக்கிக்கிட்டு போய் ஸ்பெஷலா விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இளம் பெண்ணோட விபரீத முடிவுக்கு பின்னாடி முக்கிய புள்ளியா இருந்தது ஆசாத்னு தெரிய வந்திருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள இமாம் வாடா கிராமத்தை சேர்ந்த 23 வயசான இளம்பெண் சட்ட கல்லூரியில படிச்சிட்டு இருந்திருக்காங்க. இளம்பெண்ணுக்கு கொஞ்ச நாளா தாங்கிக்க முடியாத பல்வலி இருந்திருக்கு. அதனால வீட்டுக்கிட்ட இருக்கிற டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்து போறப்ப இளம்பெண்ணுக்கு அங்க இருக்கிற பல் டாக்டர் ஆசாத் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் கொஞ்ச நாள்லேயே லவ்வா மாறி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி அவுட்டிங் டேட்டிங்னு போயிட்டு 2 பேரும் தங்களுடைய காதலை வளர்த்திட்டு வந்திருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல வெளியூருக்கும் போய் 2 பேரும் எல்லை மீறி பழகினதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் இளம் பெண்ணை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போன ஆசாத் இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அறிமுகப்படுத்தி இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஆசாத்தோட லவ் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தினமும் இளம்பெண் கிட்ட மணி கணக்குல பேசிட்டு இருந்த ஆசாத்
பேசுறத முழுசா நிறுத்தியிருக்காரு. ஏன் இப்படி மாறிட்ட, என்ன ஆச்சுன்னு இளம்பெண் கேட்டப்போ, எனக்கு உன்னை பிடிக்கல, நம்ம லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆசாத். இதை கேட்டதும் இளம்பெண் கண்ணுல இருந்து மழை மழைன்னு கண்ணீர் கொட்டி இருக்கு. என்னால லவ்வை விட முடியாது, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா இளம் பெண்ணை கலட்டி விடணுங்கிற முடிவை ஆசாத் மாத்திக்கவே இல்லை. அது மட்டுமில்லாம ஆசாத்துக்கு வேற பொண்ணு கூட நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு. அது இளம் பெண்ணுக்கு தாங்க முடியாத மன உளைச்சலை கொடுத்திருக்கு. இளம் பெண் ஆசாத்துக்கு தினமும் கால் பண்ணிட்டே இருந்ததால ஆசாத் டென்ஷன் ஆகியிருக்காரு. இவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்து இளம் பெண்ணை நைஸா பேசி வீட்டுக்கு வர வச்ச ஆசாத்துடைய அம்மா இளம் பெண்ணை பெட்ரூம்ல வச்சு சர்ற மாதிரியா அடிச்சிருக்காங்க. இனிமே என்னோட மகன் வழியில குறுக்கவே வரக்கூடாதுன்னு சொல்லி கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இளம்பெண் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆசை ஆசையா காதலிச்சு இவன் தான் நம் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த இளம்பெண்ணுக்கு ஆசாத் இப்படி பண்ணது ரொம்ப காயப்படுத்தி இருக்கு. இவன் தான் நம்ம உலகம்னு நினைச்சிட்டு இருந்தவனே நம்மளை கைவிட்டுட்டான். இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு முடிவு பண்ண இளம்பெண் விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் தூக்கு மாட்டிக்கிட்டு உயிரையே விட்டிருக்காங்க. மகளோட மரணத்துக்கு முழுக்க முழுக்க ஆசாத் தான் காரணம்னு இளம் பெண்ணுடைய அம்மா கொடுத்த புகாரை வச்சு வழக்கு பதிவு பண்ண போலீஸ் ஆசாத்தை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. நிகழ்தகவு